கீழடி நாகரிகம் செழித்தோங்கி இருந்த மண்ணிலே வைகை திருவிழா நடந்து கொண்டிருக்கிறது. அது நமக்கெல்லாம் ஒரு பரவசம் தரும் ஒரு நிகழ்வு. பாஷோ என்ற ஒரு ஜென் கவிஞன் ஒரு இடத்துல எழுதுகிறான், நான் தனித்திருப்பதை உணரும்போது இதோ இங்கு பூத்திருக்கிறது ஒரு மஞ்சள் மலர். அவன் தனித்திருக்கிறான் சக மனிதர்களிடமிருந்து. அந்த உணர்வு வரும்போது என்ன நடக்கிறது? ஒரு மஞ்சள் மலர் பூத்திருக்கிறது. அப்போ தனிமையிலிருந்து அவன் உறவு கொள்கிறான். இந்த இயற்கையோடு, மண்ணோடு, மலர்களோடு, மலைகளோடு இணைந்து விடுகிறான். அவனுக்கு இப்பொழுது தனிமை இல்லை, உறவு நெருக்கம் எல்லாம் வந்துவிட்டது. அது மனிதர்களோடு இல்லாவிட்டாலும் இயற்கையோடும் பிற உயிர்களோடும் இணைந்து விடுகிறான். இந்த நிகழ்வை அந்த கவிஞன், ஜென் கவிஞன் மட்டும்தான் உணர முடியும். அல்லது மற்றவர்களுடைய இருதயத்துக்குள்ளெல்லாம் அந்த உணர்வு ஓடுகிறது, அவர்கள் வெளிப்படுத்தவில்லை. அது வெளிப்படுத்துவதற்கு ஒரு ஜென் கவிஞன் தான் பக்குவம் பெற்றிருக்கிறார். அது மாதிரியாக இந்த தொல் நாகரிகத்தில் தொடர்ச்சியாக வரும் இத்தலைமுறையினருக்கு எவ்வளவோ பந்தங்கள், உறவுகள் அல்லது சாதனைகள் புரிவதற்கான உத்வேகங்கள் எல்லாம் கிடைக்கக்கூடும். சீன நாகரிகத்தில் நடந்து கொண்டிருந்தது, பாபிலோனிய நாகரிகத்தில் நடந்து கொண்டிருந்தது, எகிப்திய நாகரிகத்தில் நடந்து கொண்டிருந்தது, சிந்துவெளி போன்ற இந்திய நாகரிகங்களிலும் நடந்து கொண்டிருந்தது, இந்த கீழடி நாகரிகத்திலும் நடந்து கொண்டிருந்தது. ஆனால் அறியப்பட்டது தான் தாமதம். இப்பொழுது உலகெங்கிலும் இலக்கிய திருவிழாக்கள், கண்காட்சிகள் நடந்து கொண்டிருக்கின்றன. ஏன் இப்பொழுது இலங்கையில் கூட இந்த இலக்கிய திருவிழா நடந்து கொண்டிருக்கிறது, காலி மைதானத்தில். ஏன் இந்தியாவிலேயே வடகோடியில் இருக்கக்கூடிய நாகாலாந்தில் இலக்கிய திருவிழா இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது. அந்த இலக்கிய திருவிழாவை அங்கே நடத்துவது ஒரு புத்தக கடை, ஒயிட் அவுல் என்ற ஒரு புத்தக கடை. த ஒயிட் அவுல் லிட்டரரி ஃபெஸ்டிவல் பெங்குவின் போன்ற பெரிய நிறுவனங்களோடு இணைந்து உலக கவனப்படும்படி ஒரு சின்ன மாநிலம் நாகாலாந்து நடத்தி கொண்டிருக்கிறது. அப்படியாகும்போது திரளான நாகரிகம், திரளான மக்கள் திரண்டுள்ள தமிழ்நாட்டில் இதை நடத்துவது இன்னும் தகுதி வாய்ந்த ஒரு காரியம், தகுதி வாய்ந்த ஒரு செயல் என்றே சொல்லலாம். இப்பொழுது பெரிய ஆதாரங்களிலிருந்து நமக்கு கிடைக்கும் பாடங்களை விட, உத்வேகங்களை விட, உணர்வுகளை விட நம்முடைய வாய்மொழி கதைகளில் நிறைய விஷயங்கள் சொல்லாமல் சொல்லிவிடுகிறார்கள். கொசுவும் எலியும் என்ற ஒரு கதை, வாய்மொழி கதை. எலி கணவன், கொசு மனைவி. எலி அந்த கோடை காலத்தில் தகிக்கும் வெயில் நாளெல்லாம் வேலை செய்துவிட்டு வீட்டுக்கு வருகிறது, தண்ணீர் கேட்கிறது குடிக்க. கொசு தேடி தேடி பார்க்குறது, அது வறட்சி காலம், எங்கேயுமே தண்ணீர் கிடைக்கவில்லை. தன் கண்ணீரை ஒரு கிண்ணத்தில் வடித்து எலியிடம் கொடுக்கிறது. அதை குடித்து பார்க்கும் எலி, இது என்ன அது சூடாக இருக்கிற மாதிரி இருக்கே அப்படின்னா எலி கேட்குது. கொசு சொல்லுது, எங்கேயுமே தண்ணி கிடைக்காத காலமாயிடுச்சு, என் கண்ணீரை வடித்து உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு கொசு சொல்லுது. அது அன்பின் உச்சத்தை உணர்ந்து இந்த எலி தன் மனைவிக்கு முத்தமிட போகும்போது கொசு எலியினுடைய மூக்கில் நுழைந்து விடுகிறது. உடனே தும்மல் வந்து தும்மும்போது கொசு வெளிவந்து இறந்து விடுகிறது. இப்பொழுது எலி அந்த கொசுவை தகனம் செய்துட்டு பக்கத்தில் இருக்கிற குளத்தில் இருக்கிற கொஞ்சோண்டு தண்ணீரில் தகனம் செய்துட்டு வருது, குளிச்சுட்டு வருது. இப்போ தண்ணி கலங்கி போயிடுது. இப்போ அடுத்த நிகழ்வு, அந்த காடு முழுக்க ஆதாரமாக குடி தண்ணீர் தரக்கூடிய அந்த சிறு குளம், அதில் இருந்த தண்ணீரையும் கலக்கி விட்டு போயிடுச்சு இந்த எலி. அப்போ வழக்கமாக தண்ணீர் குடிக்க வரும் நீர் யானை கோபத்தில் அந்த தண்ணீரை கலக்கி பக்கத்தில் இருக்கிற மரத்தின் மேலே ஓங்கி ஒரு அடி அடிக்குது.
அங்கே உள்ள கிளை முறிஞ்சு விழுது. இது 2வது நிகழ்வு. 3வது நிகழ்வு, அந்த கிளை முறிஞ்சு போகவும் அங்கே வந்து அமரக்கூடிய கொக்கு தன் கண்ணை பிடுங்கி எரியுது. அதுக்கு பொறுக்கலை, இவ்வளவு நிலைமை மோசமாகிடுச்சுன்னு தன் கண்ணை பிடுங்கி எரியுது. இதை பார்த்துக்கிட்டு இருக்கிற ஒரு குட்டி சுவர் என்ன செய்யுது, சரிஞ்சு போய் விழுது. அதுக்கு தாட்டுறாங்க, கொக்குடைய கண் போயிடுச்சு அப்படின்னு. குட்டி சுவர் விழவும் அதான் ஆதாரமாக புகலிடமாக வாழ்ந்திருந்த ஒரு பிச்சைக்காரன் தன் பிச்சை பாத்திரத்தை போட்டு உடைக்கிறான். இப்படி ஒரு கதை வாய்மொழி கதைகளில் இருக்குது. ஒரு பெரிய நவீன எழுத்தாளன் சொல்கிற ஒரு விஷயத்தை, ஒரு அரசியல் நுட்பத்தை, ஒரு போதனையை நம்முடைய பாமர வடிவிலான வாய்மொழி கதை சொல்லாமல் சொல்லிடு. ஏன்னா ஒரு சிறு அநீதியையும் அது தாங்க முடியலை, சகிச்சுக்கிற முடியலை. அது அநீதியை விமர்சிக்குது, அதிகாரத்தை எதிர்க்குது. இந்த உணர்வுகள்லாம் அந்த கதைக்குள்ளே இருக்குது. இப்போது இதிலேருந்து நம்ம எடுத்துக்கிறோம். இப்போ பாமர கதை பார்த்தோம். ஒரு பெரிய எழுத்தாளர் டால்ஸ்டாய் எடுத்துக்கிறோம். டால்ஸ்டாய் சொல்கிறாரு, அவர் ஒரு டெஃபினிஷன் கொடுத்துட்டு ஒரு நீதிபதியினுடைய கதையை சொல்கிறார். ஒரு என்ன டெஃபினிஷன், மதம்னா என்ன அவர் சொல்கிறார். 3 பெரும் ஆதார கேள்விகளுக்கு யார் சரியான விடை வச்சுருக்காங்களோ அதுதான் மதம். மதம்னா இப்போ சடங்கு, சம்பிரதாயம், வழிபாடு, பூஜைன்னே ஆயிடுச்சு. இதைத்தான் நம்ம சுற்றி நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம், தினமும் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் டால்ஸ்டாய் என்ன சொல்கிறாரு, எந்த சம்பிரதாயம், கோயில், சாமி எதையும் அவர் சொல்லலை. அவர் மதம்னா, ஏன்னா அவர் ரைட்டர் இல்லையா, அவர் பார்வையில் நுட்பமாக ஒரு விஷயத்தை சொல்கிறார். 3 ஆதார கேள்விகளுக்கு என்ன சரியான விடை கிடைக்குதோ அதுதான் மதம். நான் யார் ஒரு கேள்வி. 2வது கேள்வி, என்னை தவிர வேறு யார் இங்கே இருக்கிறாங்க. 3வது கேள்வி, எனக்கும் மற்றவங்களுக்குமான சரியான உறவு நிலை என்ன. இந்த 3 கேள்விகளுக்கு என்ன சரியான விடை, பொருத்தமான விடை எப்போ கிடைக்குது, யாருக்கு கிடைக்குது, அது மதம். இப்படி சொல்கிற டால்ஸ்டாய் ஒரு நீதிபதியினுடைய மரணத்தை சொல்கிறார். அந்த நீதிபதி எப்படி பதவி உயர்வு பெற்று வந்தார்னா, என்னென்ன சமரசங்கள் செய்யணுமோ, என்னென்ன வேலைகள் செய்யணும் குறுக்கு வழியில் எல்லாம் செய்து ஒரு உயர்ந்த இடமான நீதிபதி ஆகிறார். எல்லாம் செல்வாக்குள்ள குடும்பம் ஆயிடுது, நல்ல வேலை வந்து சக பாராட்டு, பெருமை எல்லாம் பெற்றார். கடைசி வாழ்க்கையில் ஒரு இறப்பதற்கு 6 மாதம் இருக்கும்போது அவருக்கு ஒரு கிரைசிஸ் வருது. இதுவரை வாழ்ந்த வாழ்க்கை அர்த்தமில்லாத வாழ்க்கையாக இருக்க, யாரோடையும் நமக்கு ஒரு நட்பு இல்லை, யாரும் நம்மளை போற்றலை, என் குடும்பத்தில் உள்ளவங்களே நம்மளை ஒரு பொருட்டாக நினைக்கல, இவ்வளோ நோய் வந்து படுக்க கிடக்கும், என்னுடைய மனைவி செய்கிறா கடமைக்கு செய்துக்கிட்டு இருக்கா, என்னுடைய சந்ததிகள் எல்லாம் அப்படி இருக்காங்க, ஒரு பேருக்கு பார்த்துட்டு போகிறாங்க, என் மேலே பற்று இல்லை, பாசம் இல்லை, இப்படி வெறுமையில் தனிமையில் படுத்த படுக்கையாக கிடக்கும்போது அந்த உணர்வுகள்லாம் அவருக்கு வருது. ஆனால் இப்போ உணர்ந்து என்ன செய்ய முடியும், திரும்ப வாழ முடியாதே, ஒரே போக்கு தானே, அடுத்து இறப்பு தானே. அப்போ இன்னும் வேதனை அதிகமாகுது. இந்த வேதனை அதிகமாகும்போது மரணம் நெருங்கிட்டு இருக்கு, மரணத்தை பற்றிய பயமும் கூடிட்டு. இப்போ தனக்குள் பேச ஆரம்பிக்கிறார். அந்த நெருக்கம் இறுதி நெருங்க தனக்குள் பேசிகிட்டு இருக்கார், தன் ஆன்மாவுக்கு சொல்லிக்கிட்டு இருக்காரு, மரணம் வந்துடுமோன்னு பயந்துக்கிட்டு இருந்தேன், மரணம் வந்துடுச்சு. இந்த கதையில் என்ன சிறப்புன்னா, இன்னொரு வரி எழுதுகிறாரு. அவர் இறந்து போயிட்டாருன்னு சொல்லி கதையை முடிக்காமல், அவர் இறந்து போகும் நிலையில் அவர் தனக்குள் நீதிபதி சொல்லிக்கிறாரு, மரணம் வந்து விட்டது, இனி ஒன்றுமில்லை. அப்போ அர்த்தமுள்ள வாழ்வு வாழணும்னா என்ன செய்யணும்? அந்த கொசு எலி வாழ்க்கையில் பார்த்தோம், அநீதியாக இருந்தது, அதுக்கான ஒரு எதிர்ப்புணர்வு பார்த்தோம். ஒரு நீதிபதியினுடைய லைஃப்பை ஒரு எழுத்தாளன் எப்படி சித்தரிக்கிறாங்கிறத பார்த்தோம். இப்போ இன்னொரு
நியூரோ சயின்டிஸ்ட் ஒருத்தர். அவர் அர்த்தமுள்ள வாழ்க்கையை பற்றி பேசுகிறாரு. ஆனால் அவர் வாழ்ந்து வந்திருக்கிறது அசாதாரணமான வாழ்க்கை. 2ஆம் உலகப் போர் காலகட்டத்தில் நாஜிகள் முகாமில் சிக்கியவர் அவருடைய குடும்பத்தோடு எல்லாம் நாஜி முகாமில் இருக்கிறார். இவர் நியூரோ சயின்டிஸ்ட். அங்கேயும் தன்னுடைய ஆலோசனைகளை சொல்லிக்கிட்டு முடிஞ்ச அளவு மருத்துவம் பார்த்துக்கிட்டு நாஜிகள் முகாமில் இருக்கிறார். அதுவரை மனைவியோடு சேர்ந்திருக்க அனுமதிச்சிருந்தவங்க இன்னும் ஒரு தீவிர காலகட்டத்தில் மனைவியையும் பிரித்து நாஜிகள் முகாமில் வைக்கிறார். அப்போது பிரிஞ்ச துயரை பற்றி இவர் நினைக்காமல் அந்த துயரமாக அவர் அணுகாமல் அதை எப்படி எடுத்துக்கிறார் அப்படின்னா, சதா தன் மனைவி மீதான பற்றுதலை மட்டும் நெஞ்சில் பதிச்சுக்கிட்டு அந்த நாஜி கைதிகளுக்கு, அபலைகளுக்கு, ஏதிலிகளுக்கு ஆலோசனை கொடுத்தவன் முடிஞ்சளவு அவங்கள காப்பாற்றணுமான ஒரு சேவையை செய்துட்டுருக்கார். அப்போ தான் அவர் எழுதுகிறாரு, வாழ்க்கை வாழ்வதற்கு ஒரு நோக்கத்தை நீங்கள் கற்பித்து கொள்ள வேண்டும். இந்த வாழ்க்கையில் அர்த்தம் இருக்கா இல்லையான்னு நீங்கள் கேட்க வேண்டியதில்லை. அது உங்களுடைய வேலை இல்லை. உங்களுடைய வேலை, உங்களுடைய பொறுப்பு இந்த வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தத்தை நீங்கள் கற்பித்து கொள்ள வேண்டும். அப்படி கற்பித்து கொண்டால் இந்த வாழ்க்கையை அர்த்தமுள்ளதாக ஆக்க முடியும். முதலில் உங்களளவில் இந்த வாழ்க்கை அர்த்தமுள்ளதாகிவிடும். அடுத்து இது அனைவருக்குமான ஒரு செய்தியாக, உத்வேகமாக மாறிவிடும். இதற்கு அடிப்படை என்ன? அந்த நீதிபதி போல் வாழக்கூடாது. கடைசி நேரத்தில் மரண பயத்தில் தவித்த நீதிபதி போல இருக்காங்க. உங்களுக்கு அது குடும்பத்தினரோ அல்லது சமூகத்தில் பிறவர்களோ நண்பர்களோ யாராயினும் ஒரு நட்பு ஏற்படும், நேசம் ஏற்பட வேண்டும். இது மற்றவர்கள் மீது, சுற்றி இருப்பவர்கள் மீது ஏற்படும் போது தான் உங்கள் உறவுக்காரர்கள் மீதும் உண்மையாக ஏற்படும். உறவுக்காரர்களை நேசிப்பதில் வியப்பொன்றும் இல்லை. மனைவி மக்களை நேசிப்பதில் அது நம்முடைய இயல்பு, இன்ஸ்டிங்க்ட். அதுக்கு அறிவு தேவையில்லை, வேறு ஒன்றும் தேவையில்லை. ஆனால் இந்த சமூகத்தை நேசிப்பதற்கு நமக்கு ஒரு பொறுப்பு இந்த வாழ்க்கையில் இருக்கிறது என்று உணர்த்துவதற்கு அப்போ பொறுப்புணர்வு வேண்டும், ஒரு நேசம் வேண்டும், ஒரு அக்கறை வேண்டும். அப்போதுதான் வாழ்க்கை அர்த்தமுள்ளது என்று சொல்ல முடியும். இதை தான் பிரெஞ்சு ரைட்டர் காமு சொல்கிறாரு, வாழ்க்கை அர்த்தம் இல்லாதது தான், அபத்தம்தான் வாழ்க்கை. ஆனால் நீங்கள் கற்பிக்க வேண்டும். உங்களுக்கு ஒரு கமிட்மெண்ட் வேணும், பொறுப்புணர்வு வேண்டும். இந்த சமூகத்திற்கு நான் என்ன செய்ய வேண்டும், என்ன செய்திருக்கிறேன், ஏன் செய்யவில்லை என்ற பரிசீலனை ஒரு கட்டத்தில் உங்களுக்கு ஏற்பட வேண்டும். இதை ஒரு பெரிய தத்துவமாக பிரான்சில் எடுத்து வளர்த்தார்கள். பெரிய தத்துவமாக காமு சொல்லும்போது மலையாளத்தில் ஒரு கதை சொல்லி சிரித்து விட்டு போகிறது. காளிங்கிற தெய்வத்தை பரிகாசம் செய்கிறது. அங்கே ஒரு பைத்தியக்காரன் மாதிரி ஒருத்தர் இருக்கான். இது அங்கே உள்ள வாய்மொழி கதை, மலையாள வாய்மொழி கதை. பைத்தியக்காரன் மாதிரி ஒருத்தர் இருக்கான். அவனுடைய வேலை என்னென்னா, ஒரு பெரிய பாறையை குன்றின் உச்சிக்கு எடுத்துகிட்டு போகணும், உருட்டிட்டு போகணும். உருட்டிட்டு போனவுடனே அவன் செய்கிறது எல்லாரையும் பார்த்து கைகொட்டி சிரிக்கிறது, ஆர்வம் பண்ணுறது. கீழே வர்றது, திரும்ப அந்த பாறையை உருட்டிட்டு போகிறது, திரும்ப கீழே விழும், திரும்ப எடுத்துகிட்டு போகிறது. மதியம் வரைக்கும் அவனுடைய வேலை இந்த பாறையை உருட்டிட்டு போகிறது, குன்றின் உச்சியில் போய் நின்று பரிகாசம் பண்ணி சிரிக்கிறது. பொதுவாக நம்ம அபத்தமான வேலை, அர்த்தம் இல்லாத வேலைன்னா நமக்கு அது துயரம் தருவதாக இருக்கும், சலிப்பு தருவதாக இருக்கும். ஆனால் இந்த பைத்தியக்காரனான ஒரு மனிதன் அதை சிரிப்பு கும்மாளத்தோடு தினசரி செய்துக்கிட்டு இருக்கும். மதியம் வர அந்த பாறையை உருட்டி தள்ளிட்டு மதியத்துக்கு பிறகு வீடு வீடாக போய் கொஞ்சம் அரிசி வாங்கி சமைச்சு சாப்பிட்டுட்டு எந்த இடத்துல சாப்பிட்றானோ அங்கேயே தூங்கி போகிறது. இதுதான் ரொட்டீன் வாழ்க்கை அந்த பைத்தியக்காரன். இப்படி இருக்கையில் ஒரு நாள் சந்தர்ப்பவசமாக இவன் அரிசி வாங்கிட்டு வரும்போது ஒரு மயானம் வருது. மயானத்தில் இருக்க கங்குகள்லாம் எடுத்து தீ மூட்டி சமைச்சு சாப்பிட்டு அங்கேயே தூங்கிடலான்னு நினச்சி வர்றான். சமைச்சிட்றான். சமைக்கும் போதே இவனுக்கு ஒரு அசதி இல்லை, தூங்கிக்கிறான். அடுத்து அவன் விழித்து பார்க்கும்போது நடுராத்திரி.
அந்த நேரம் காளியும் அதனுடைய பரிவாரங்களும் மயானத்தில் அந்திம நடனம் ஆடுறாங்க. அப்போ காளிக்கு ஒரு எண்ணம் வருது, இங்கே ஒரு முரட்டு பையன் தூங்கிட்டு இருக்கானே, அவனை வெளியே அனுப்புங்கன்னு சொல்கிறான். இந்த பரிவாரங்கள்லாம் சொல்லுது, அவன் கேட்க மாட்டாங்க, நான் போக மாட்டேன். அப்போ காளி சொல்கிறாங்க, இப்போ நீ போகலைன்னா நாங்கள் வெளியேறணும், நாங்கள் நடனம் ஆடுற இடத்துல ஒரு ஆண் இருக்கக்கூடாது. அப்போ அவன் பிடிவாதமாக இருப்பான், இவங்க தான் போக வேண்டியிருக்கு, தெய்வமும் பரிவாரங்களும் தான் மயானத்தை விட்டு வெளியேற வேண்டியிருக்கு. அப்போ காளி சொல்கிறாங்க, நாங்கள் வெளியேறதா இருந்தால் ஒன்று என்கிட்ட ஒரு சாபம் வாங்கணும் அல்லது வரம் வாங்கணும். அப்போ அவன் சொல்கிறான், எனக்கு உங்கள் வரமெல்லாம் ஒன்றும் வேண்டாம் அப்படின்னு சொல்கிறான். ஒரு மனிதன் தெய்வத்தின் வரத்தை கூட பெருசாக நினைக்கல, உதாசீனம் பண்ணுறான். சரி, எப்படியாவது ஒரு சின்ன வரமாவது வாங்கிக்கோ, நாங்கள் கிளம்பிடுறோம் அப்படின்னு காளி சொல்கிறாங்க. நான் அடுத்து எப்போ சாவேன் அப்படின்னு கேட்குறேன். அவன் சொல்கிறான், 36 வருஷம் 6 மாதம் 7 நாள் 2 மணி நேரம் கழிச்சு நீ சாவேன்னு ஒரு பதிலை காளி சொல்கிறாங்க. இவன் கேட்குறான் விளையாட்டுத்தனமாக, குறும்பா, இன்னும் ஒரு நாள் அதிகம் நான் வாழலாமா, அந்த வரம் நீங்கள் தரீங்களா அப்படின்னு கேட்குறான். எங்களுக்கு வரம் தரக்கூடிய உரிமை இல்லை, அதிகாரம் இல்லை, நீட்டிக்கவும் எங்களுக்கு அதிகாரம் இல்லை, குறைக்கவும் அதிகாரம் இல்லை, வேறு ஏதாவது கேளு. அந்த பைத்தியத்துக்கு இடது காலில் யானைக்கால் வியாதி. அப்போ அவன் காளிகிட்ட சொல்கிறான், இந்த இடது காலில் இருக்கிற யானைக்கால் வியாதியை வலது காலுக்கு மாற்றுவீங்களான்னு. அதை செய்திடலாம். அவங்க அந்த வரம் கொடுத்துட்டு கிளம்பி போயிடுறாங்க. இவன் கை கொட்டி சிரிச்சுக்கிட்டு இருக்கான் அப்படின்னு ஒரு மலையாள வாய்மொழி கதை சொல்லுது. ஒரு உருவகமாக ஒரு எழுத்தாளன் எழுத வேண்டிய ஒரு பெரிய கதையை, தத்துவ கதையை, ஒரு வாய்மொழி கதை எள்ளலோட பரிகாசத்தோட தெய்வத்தை அப்படி தூக்கி எரிஞ்சிடுற மாதிரி ஒரு கதை பதிவாகி இருக்குது. இதைத்தான் எக்ஸிஸ்டென்ஷியலிசம் அப்படின்னு ஃப்ரான்ஸில் ஒரு தத்துவமாக பின்னாடி பேசுகிறேன். அதில் காமு சொல்லுவார், இந்த வாழ்க்கை அபத்தமானது தான், அர்த்தம் இல்லாதது தான், நாம் தான் ஒரு அர்த்தம் கற்பித்து கொள்ள வேண்டும் மற்றும் இந்த அபத்தமான வாழ்வை சந்தோஷமானதாக ஆக்கி கொள்வது உங்களுடைய பொறுப்பு அப்படின்னு சொல்வார். நான் முதல்ல சொன்ன எலி கொசு கதையிலேருந்து இந்த மலையாள கதை வரைக்கும் ஒரு பெரிய தத்துவங்கள் சொல்ல வேண்டிய விஷயங்களை எளிதாக, அதுவும் பரிகாசத்தோடு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ நாகரிகங்கிறது இதுதான். மக்களுடைய பார்வையிலிருந்து அது நையாண்டியாக, நாசூக்காக வெளிப்பட்டு ஒரு எழுத்தாளன் பார்வையில் தொழில் நேர்த்தியோட, திறமையோட, எழுத்து திறமையோட வெளிப்படுகிறது. இது நாகரிக உலகில் இந்த வடிவத்தில் நிகழ்ந்தால் பண்டைய நாட்களில் அல்லது பொதுமக்கள் பார்வையில் சில சமயங்களில் அது ஒரு கேளிக்கைக்குரியதாக மட்டும் இருக்கும் பாமர எழுத்து. ஆனால் அங்கே நவீன எழுத்தாளன் சொல்ல முடியாததை கூட அவன் எளிதாக நையாண்டியாக சொல்லிவிடுவான். இந்த நையாண்டி ஒரு அல்லது குதூகலம் அல்லது ஒரு ட்விஸ்ட், இதுக்கு ஒரு இன்னொரு அனெக்டாட் சொல்லி இதை முடிச்சிடலாம். ஒரு கல்லறைக்கு போய் ஒரு தாயும் மகளும், அங்கே தாய் ஒரு முன்னோர்களுக்கு ஒரு மரியாதை செய்யணும், வணங்கணுங்கிறதுக்காக தன் மகளையும் கூட்டு போகிறான். தாய் அந்த கல்லறை முன்னே அந்த அஞ்சலி செலுத்திக்கிட்டு இருக்கா. மகள் சுற்றி இருக்கிற கல்லறைகளெல்லாம் வேடிக்கை பார்த்துக்கிட்டு வர்றா. வேடிக்கை பார்த்துட்டு தன் அம்மாட்ட கேட்குறா, ஏம்மா ஒரு கல்லறையில் 2 பேரை அடக்கம் பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்குறா. எப்படி இந்த கேள்வி உனக்கு வந்துச்சு, அது செய்ய மாட்டாங்களே? இல்லைம்மா, நான் பார்த்த ஒரு கல்லறையில் ஹியர் லைஸ் எ லாயர் அண்ட் அ ஜென்டில்மேன் அப்படின்னு பொண்ணு சொல்லுது. நன்றி நண்பர்களே.